வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் அனைவருக்கும் கடவுள் ஒரு இலக்கை, ஒரு பொறுப்பை, ஒரு நோக்கத்தை கொடுத்துதான் படைக்கிறார். அதை செயல்படுத்த நாம் செல்லுகிற பொழுது, அதற்கான முயற்சியை மேற்கொள்கிற பொழுது, அந்த நோக்கத்தை நோக்கி நாம் பயணிக்கும் பொழுது, அதிலிருந்து நாம் வழிவிலக போக அல்லது வழிவிலகி போய்விட அல்லது அதிலிருந்து நாம் வீழ்ந்து விட சாத்தான் அநேக சிக்கல்களை, பிரச்சனைகளை கொண்டு வருவான். குறிப்பா கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி நாம் பயணிக்கிற பொழுது, அந்த உறுதியிலிருந்து நாம் குலைந்து விட, நம் விசுவாசத்தை அசைத்து பார்க்க, நம் நம்பிக்கையை சோதித்து பார்க்க அநேக விதமான முயற்சிகளை, கேள்விகளை, கேலிகளை செய்வான். அந்த நேரத்தில் அதிலிருந்து மீண்டு கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை நிறைவேற்றுவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படை காரியம் இல்லையா? ஆபிரகாம் கிட்ட உன் பையனை தகன பலி கொடுன்னு சொல்லிட்டார். உடனே ஆபிரகாம் ஒன்றும் மறுப்பு எதுவும் பேசல. கடவுள் கொடுத்தாரு, அவர் இப்போ அந்த பையனை தகன பலி கொடுன்றாரு. அதற்கான முயற்சிகளில், ஆயத்தங்களில் அவர் பாட்டு ஈடுபடுகிறார், புறப்பட்டு போகிறார். தகன பலிப்பதற்காக ஆயத்தங்களை செய்து கொண்டு கொடுக்க வேண்டிய மகனையும் அழைத்து கொண்டு போகிறார். அப்படி அவர் முயற்சி செய்து கொண்டு போயிருக்கிற பொழுது மகன் கேட்கிறார், அப்பா எல்லாம் ரெடியா இருக்கு, தகன பலிக்கான ஆடு எங்க அப்படின்னு கேட்கிறார். நான் அந்த இடத்துல தகப்பனா இருந்தது என்ன பண்ணிருப்பேன், ஓன்னு அழுதுருப்பேன். அடப்பாவி, இப்படி ஒரு கேள்வியை காட்டி கேப்பா, நீ தான்ப்பா தகன பலிக்கான ஆடு, உன்னதான்ப்பா தகன பலியா கொடுக்க சொல்லியிருக்காரு, அது ஏன் வாயில எப்படிப்பா சொல்றது, நீ கேட்டுட்டியப்பான்னு ஓன்னு அழுதுருப்பேன் இல்லையா? அதுதானே உலக பிரகாரமான ஒரு தந்தை. ஆனா ஆபிரகாம் அப்படிலாம் சொல்ல, அதை கடவுள் பார்த்து பார்ப்பான்ட்டு அந்த கேள்வியை ஸ்கிப் பண்ணிட்டு கடவுள் சொல்ற வேலையை செய்யறதுக்கு தான் தீவிரம் காட்டுறார். அதுதான் ஆபிரகாம் கிட்ட கத்துக்க வேண்டிய இன்னொரு பாடம். கடவுள் கொடுத்த வேலையை செய்ய செய்யும்போது, சின்ன வேலையை பொறுப்பவங்ககிட்ட கொடுத்ததா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அதை கேலி பண்ணுவான், கிண்டல் பண்ணுவான். இது எப்படி, அது எப்படி, இது முடியுமா, அது முடியுமான்னு கேட்பான். அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்தோன்னு வச்சுங்க, கடவுள் நம்மகிட்ட கொடுத்துருக்கிற பொறுப்பை நிறைவேற்ற முடியாது. எனவே அதை பத்திலாம் ஸ்கிப் பண்ண, அதெல்லாம் கடவுள் பார்த்துப்பார், நம்ம வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிற மன தைரியத்தை ஆபிரகாமிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இன்சிடென்ட்டை சொல்லி, இப்ப நீங்க ஒவ்வொருவத்துல, நான் ஒரு இடத்துல பொறுப்பாக இருக்கேன், நீங்க பார்க்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொறுப்பில் இருக்கலாம். அந்த பொறுப்பிலிருந்து நம்மை விலகி விட்டு விட, விரக்தி அடைந்து நம்மை ஓட வைத்து விட அநேக கேள்விகள் நம்மை சுற்றி, நம்மை சார்ந்தவர்களிடத்திலிருந்தே கூட வரும். அந்த நேரத்துல அந்த கொஸ்டின் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற வேலையை, பொறுப்பை செய்ய நோக்கி போய்கிட்டே இருக்கும். அதெல்லாம் கடவுள் பார்த்துப்பார். அதனை கடவுள் பார்த்து கொள்வார் என்கிற வரி அற்புதமான ஒரு வரி. கானாவூர் கல்யாணத்துல திராட்சரசன் காலி ஆயிடுச்சுன்னு மரியாள்கிட்ட சொன்னோம்னா, அந்த அம்மா சொன்னது என்னன்னா, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இந்த 2 வரியும் ஞாபகம் வச்சுங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, அவர் உங்களுக்கு என்ன விதித்திருக்கிறாரோ, அவர் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ, அவர் உங்களுக்கு எதற்கு அழைத்திருக்கிறாரோ அதன்படி செய்யுங்கள், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இந்த 2 வரியை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில வழி விலகி விடாமல் நீங்கள் ஓட, நடக்க தயாராக இருங்கள். அநேக கேள்வி வரும், நம்மளை அந்த ரூட்ல இருந்து ஸ்கிப் பண்றதுக்கு, நம்மளை டைவர்ட் பண்றதுக்கு, நம் கவனத்தை சிதறடிப்பதற்கு, நம் உறுதியை குலைப்பதற்கு. இது எப்படி நடக்கும், இது எப்படி இப்படி சொன்னா வந்துருமா அப்படின்ட்டு நிறைய கேலிகள், கிண்டல்கள், கேள்விகள். சில நேரத்தில் அது ரொம்ப அறிவுபூர்வமா கூட இருக்கும், நியாயமா கூட இருக்கும். கரெக்டு தானே, அந்த ஈசாக்கு கேட்ட கேள்வி கரெக்டு தானே, ஆடு எங்க, கரெக்ட், நியாயமான கேள்வி. ஆடு எங்க அப்படின்றது நியாயமான கேள்வி தானே. ஆனால் அந்த கேள்வியையும் ஆபிரகாம் தவிர்த்து விட்டு கடவுள் பார்த்துப்பார். எனவே நியாயமானவங்க இருக்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க, ரொம்ப லாஜிக்கலா கேள்வி கேட்பாங்க, ரொம்ப ரீசனபிளா பேசுற மாதிரி பேசுவாங்க, ரொம்ப கன்சர்னா பேசுற மாதிரி பேசுவாங்க. இதெல்லாம் உன்னை வழி விலகி போக செய்கிற காரியங்கள் என்பதில் நீ கவனமா இருக்க வேண்டும். அப்பெல்லாம் மனசுக்குள்ள நீங்க சொல்லிக்கொள்ள வேண்டிய 2 வரி. 1, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள், கடவுள் பார்த்து கொள்வார். கண்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன், இந்த நாளில் நீர் எனக்கு என்ன சொல்கிறீரோ அதன்படி செய்யவும், அப்படி செய்வதற்கு தடையாய் வரும்போது
கடவுள் பார்த்து கொள்வார் என்று சொல்கிற மனதைரியத்தையும் எனக்கு தர வேண்டும் என்கிற ஜெபத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.